வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் அதைத் தொடர்ந்து நடந்த பதவியேற்பு விழாவும் தமிழக அரசின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முறையாக அமைந்துள்ளது. ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை விடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த வீடியோவில் முதலமைச்சர் விஜய் மற்றும் புதிய எம்எல்ஏக்களின் பதவியேற்பு விழா, சட்டமன்றத்தில் அரங்கேறிய சுவாரஸ்யமான நிகழ்வுகள், தலைவர்களின் வாழ்த்து பரிமாற்றங்கள் என அனைத்தையும் பற்றி முழுமையான தொகுப்பை நாம் காணப்போகிறோம். ஒரு புதிய சகாப்தங்கள் தொடக்கம். முதலமைச்சர் பதவியேற்பு சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் அபார வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் காங்கிரஸ், விசிகே, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு 120 எம்எல்ஏக்கள் பலத்துடன் புதிய ஆட்சியை தாவேக்கு அமைத்தது. மே 10, 2026 அன்று சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் கோலாகலமாக நடைபெற்ற விழாவில் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக விஜய் பதவியேற்றார். மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். எம்எல்ஏக்கள் பதவியேற்பு மற்றும் அரசியல் நாகரிகம். அதைத் தொடர்ந்து மே 11, 2026 அன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவையில் அனைத்து புதிய சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. தற்கால சபாநாயகர் MV கருப்பையா அனைவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக முதலில் பதவியேற்றுக் கொண்டார். அவர் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்ததால் திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்வு பல அரசியல் நாகரிகங்களையும் ஆரோக்கியமான வாழ்த்து பரிமாற்றங்களையும் வெளிப்படுத்தியது. முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்திற்குள் நுழைந்த போது ஆளுங்கட்சியான தவிக உறுப்பினர்களும் மட்டுமின்றி எதிர்கட்சி வரிசையில் இருந்த திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்களும் அவருக்கு எளிதில் நின்று வாழ்த்து தெரிவித்தனர். குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி மற்றும் திமுக சட்டமன்ற குழு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் முதலமைச்சர் விஜய்க்கு இன்முகத்துடன் வாழ்த்து தெரிவித்தனர். விஜய் அவர்களுக்கு இரு கைகூப்பி அனைவரின் வாழ்த்துக்களையும் பணிவுடன் ஏற்றுக்கொண்டார். மேலும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் தங்களுக்கு பரஸ்பரம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டது அரசியல் வட்டாரத்தில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சில தாவேக அமைச்சர்கள் பதவியேற்பு செல்லும் போது எதிர்கட்சி தலைவர்கள் நோக்கி கைகூப்பி மரியாதை செலுத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. சட்டமன்றத்தில் அரங்கேறிய சுவாரஸ்யமான நிகழ்வுகள். இந்த பதவியேற்பு விழாவில் சில எதிர்பாராத மற்றும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் அரங்கேறின. தாவேகவை சேர்ந்த அமைச்சர் கீர்த்தனா பதவியேற்க அழைக்கப்படும் போது தனது தேர்தல் வெற்றி சான்றிதழை கொண்டு வர மறந்துவிட்டார். சட்ட விதிகளின்படி சான்றிதழ் இல்லாம பதவியேற்க முடியாது என்பதால் அவர் உடனடியாக பதவியேற்க முடியாமல் தனது இருக்கையில் திரும்பினார். பின்னால் சில மணி நேரங்கள் கழித்து தனது சான்றுகளை கொண்டு வந்து பிறகே அவர் முறைப்படி பதவியேற்று கொண்டார். அதே போல அதிமுக எம்எல்ஏ கே. மோகன் பண்டூர் பதவியேற்கும் போது மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டார். அவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்தை பார்த்து இரு கைகுப்பி அம்மா அம்மா என்று கூறி கண் கலங்கியது அங்கிருந்த அனைவரையும் நெகிழ செய்தது. முதல்வரின் அதிரடி உரை, புதிய திட்டங்கள். பதவியேற்புக்கு பிறகு மக்களிடையே உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் தனது அரசு மிகவும் வெளிப்படையாக அரசாக செயல்படும் என்று உறுதியளித்தார். முந்தைய திமுக ஆட்சியின் மாநிலத்தின் கருவூலகம் காலியாகப்பட்டதாகவும் அரசு சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் சுமை இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாநிலத்தின் உண்மையான நிதி நிலையை மக்கள் அறிந்து கொள்ளவும் வகையில் விரைவில் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அவர் அறிவித்தார். மக்களின் வரி பணத்தில் ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். கல்வி, தரமான சாலை வசதி, பாதுகாப்பான குடிநீர் மற்றும் பெண்களுக்கான முழுமையான பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு எனது அரசு முதல் முன்னுரிமை அளிக்கும் என்று விஜய் உணர்ச்சி பொங்கி பேசினார். முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் தனது முதல் கையெழுத்தாக 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும் மாநிலத்தின் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்கவும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சிறப்பு அதிரடி படை அமைப்பதற்கான கோப்பிலும் அவர் கையெழுத்திட்டார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியல் நாகரிகத்தின் அடையாளமாக மு.க. ஸ்டாலின், வைகோ, அன்புமணி ராமதாஸ், சீமான் போன்ற மூத்த அரசியல் கட்சி தலைவர்களை அவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். இது தமிழ்நாட்டின் அரசியல் ஒரு புதிய மாற்றம், ஆரோக்கியமான அத்தியாவசியமான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. புதிய மாற்றங்கள், வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் நோக்கி தமிழ்நாட்டின் பயணம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது.